ஜிஆர் சாமிநாதன் வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் ரவுடி அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுருந்தாங்க. இவனுங்கெல்லாம் ஆம்பளையாக இருந்தா, இவனுங்கெல்லாம் உப்பு போட்டு சோறு திங்கிறவனாக இருந்தா, இவன் எந்த தாயிடம் தாய்ப்பால் அருந்தி அந்த தாய் இவர்தான் உன் தகப்பன் என்று கூறி அந்த தகப்பனுக்கு பிறந்த உண்மையிலேயே பிறந்தவராக இருந்தால் இன்னைக்கு எழுதுங்கடா புத்தகம். ஜிஆர் சாமிநாதனுக்கு புத்தகம் எழுதுனீங்கல்ல, இன்னைக்கு எழுதுங்க. இன்னைக்கு நீதியரசர் ஜெயச்சந்திரனும் நீதியரசர் ராமகிருஷ்ணனும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கல்ல. அன்னைக்கு இதே 2 நீதிபதிகள் வந்து ஜிஆர் சாமிநாதன் சார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டு தானே, அப்பயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ தீர விசாரிச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. அவங்களும் திருப்பரங்குன்றத்தில் மலையை தீபத்துள்ள தீப ஏற்றாலும் தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜிஆர் சாமிநாதன் சார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டே தானே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் எலாபரேட்டான அதை விசாரிச்சு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததோடு இல்லாமல் ஏற்கனவே 1ஆம் தேதி வழங்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் டிசம்பர் 1 வழங்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டையும் ஜிஆர் சாமிநாதன் நீதியரசர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், அதுவும் நியாயம்தான் சொல்லியிருக்காங்கல்ல. ஜிஆர் சாமிநாதனை என்டாஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்டாஸ் பண்ணி கரெக்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க இன்னைக்கு உங்க அப்பனுக்கு பிறந்த பயிரங்களா இருந்தா இன்னைக்கு இந்த 2 நீதியரசர் அப்படி புக் எழுதுங்கடா. ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினராக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்க்கு அனுதாபியா இருக்கலாம், ஐஎஸ்ஐக்கு தான் நீங்க அனுதாபியா இருக்கக்கூடாது. இந்த புக் எழுதுற கூட்டம், இந்த தீபத்தை தடுத்து நிறுத்திய கூட்டம் அத்தனை பேரும் ஐஎஸ்ஐயின் அடியாட்கள். நான் சொல்றேன், ஐஎஸ்ஐ கூட்டத்தின் அடியாட்கள் தான் இதை தடுத்து நிறுத்தினார்கள். இங்கு மதக்கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு சம்மட்டடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலுநாச்சும் சூடு சொரணை இந்த தமிழக அரசுக்கு இருந்தால் இந்த உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுத்த பெஞ்ச் கொடுத்த உத்தரவை அப்படியே சிரமேற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டிலிருந்து தீபம் ஏற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். இதை எதிர்த்து கோயில் காசை திருடி நீங்க இதுக்கு மேல அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களை விட அயோக்கியர்கள், உங்களை விட கேவலமானவர்கள், உங்களை விட மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய மத வெறியர்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்கன்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன்.